இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போற இடத்தெல்லாம் பேசுவது அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி இருண்டாச்சு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு. அதெல்லாம் இல்லை. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டது. காரைக்குடி நகராட்சிக்கு 60 கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் முதல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. காரைக்குடி நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய்கள் அனைத்தும் சுமார் 12 கோடியில் மாற்றப்பட்டது. கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், புதிய மாவட்ட நூலகம், மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் 15 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை விதி அமைக்கப்பட்டது. தேவகோட்டை ஒன்றிய பகுதியில் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊரக மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் சுமார் 1500 கோடியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றன. காரைக்குடியில் 5 நகராட்சி பூங்கால் அமைக்கப்பட்டது. இத்தனையும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்ற பணிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து